ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்க்க நம்ம வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். செப்பனியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். செப்பனியா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டோடைய ப்ராஃபிட்ஸில் இருக்குது. த மைனர் ப்ராஃபிட்ஸ் லாஸ்ட் புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் லாஸ்ட் புத்தகங்கள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்கிறேன். This is the carefree city that lived in safety. She said to herself, I am, and there is none beside me. What a ruin she has become. பாருங்கள், அதுக்கப்புறம் நிறைய வசனங்கள் இருக்குது, அது வார்த்தைகள் இருக்கிறது. நமக்கு தேவையான வார்த்தை இதுதான். இந்த நாளில் இந்த வாரத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுக்கும் செய்தி ஒரு பொறுப்பில்லாத தன்மை, கேர்லெஸ்னஸ். இது நம்ம வாழ்க்கையில் கூடாது என்பது தான் கேர்லெஸ் லைஃப். ரைட். இந்த வசனத்தில் 2 காரியங்கள் குறிப்பிட்டப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த பட்டணத்தை பற்றி ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு பட்டணத்தை பற்றி, அந்த பட்டணத்தில் இருக்கும் ஜனங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, கேர்லெஸ், நாங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம், எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? அந்த பட்டணம் அழிந்தது என்று. நம் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்வது இதுதான், ஆண்டவர் எதிர்பார்ப்பது இதுதான். டோன்ட் லிவ் அ கேர்லெஸ் லைஃப். ஒரு பொறுப்பில்லாத ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கையை வாழாதீர்கள். ஹல்லேலூயா. 2 காரியங்கள் ஆண்டவர் இந்த கேர்லெஸ் லைஃப் பற்றி பேசுகிறார் இந்த இடத்துல. என்ன? முதலாவது காரியம் சேஃப்டி, அதாவது பாதுகாப்பு, செக்யூரிட்டி, பாதுகாப்பு. எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது, பணத்தினால் பாதுகாப்பு இருக்கிறது, என்னிடம் பணம் இருக்கிறது, எனக்கு செல்வாக்கு இருக்கிறது, எதிர்காலத்திற்கு நான் சேர்த்து வைத்திருக்கிறேன், 2-3 வீடுகளை வாங்கி வைத்திருக்கிறேன், நான் நிறைய நிலம் சொத்தெல்லாம் இருக்குது, ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கூட இதை செய்து கொள்ளலாம், கார் இருக்கிறது, நல்ல வீடு இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லலாம். You can put your trust, your whole dependency on materialistic things, which is wrong. அது தவறானது என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் படிப்பு மேலே வைக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் படித்திருக்கிறேன், நான் PhD படித்திருக்கிறேன், நான் இந்த ஒரு ப்ரொஃபஷ்னல் டிகிரி படித்திருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும். வாலிபர்களுக்கு அதிகமாக, யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமாக இன்றைக்கு இருக்கும் ஒரு டிரைவ் என்ன? ஐ நோ எவ்ரி திங், நான் படித்திருக்கிறேன், ஏனென்றால் நான் படித்திருக்கிறேன் என்று நினைக்கிறார்கள். யூ ட்ரஸ்ட் யுவர் எஜுகேஷன். சம் பீப்புள் ட்ரஸ்ட் தேர் கெரியர் அண்ட் தேர் ஒர்க். ரைட். கேர்லெஸ்ஸாக வாழ்கிறது, எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு கேர்லெஸ் லிவிங். கேட்டால் எனக்கு கரியர் இருக்கிறது, ஐ ஹாவ் மை ஓன் கரியர், ஐ ஹாவ் மை ஓன் ஜாப், எனக்கு வேலை இருக்கிறது, என்னால் என்னை பார்த்து கொள்ள முடியும். யோசித்து பாருங்கள், நம்மளை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? என்னால் என்னை பார்த்து கொள்ள முடியும், ஐ கேன் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம், என்னால் என்னை பார்த்து கொள்ள முடியும். கரெக்டாக இல்லையா? வயதானவர்கள் கூட என்ன சொல்கிறோம்? எனக்கு பென்ஷன் இருக்கிறா, என்னால் என்னை பார்த்து கொள்ள முடியும். ரைட்டா? பாருங்கள், we depend on our career and the source of money that is in this world. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரி பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை சுற்றி எல்லாவற்றையும் அமைத்து கொண்டு வாழ்வது கர்த்தரை நம்பாமல் போவதற்கு பல வழிகளை உண்டாக்கும். If you live in complete safety from the world and other things, then you don't need God in your life. ஆண்டவர் அவசியம் இல்லை. அதனால தான் அதிகமான செல்வாக்கு உள்ளவர்கள், அதிகமான பணம் இருக்கிறவர்கள், நல்ல படித்து வேலையில் இருக்கிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் நாம் போய் பேசினால், எதற்கு, வாய் ஐ நீட் காட், கடவுள் ஏன், கடவுள் இல்லை, கடவுள் இருக்கிறார், எங்கேயோ இடத்துல இருக்கிறார், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை
ஐ ஹாவ் மை ஓன் லைஃப் என்பது இன்றைக்கு இருக்கிற ட்ரெண்ட். நான் நிறைய பேர்கிட்ட வாலிபர்கள்ட்ட பேசியிருக்கேன், நிறைய ப்ரொஃபஷனல்ஸ்கிட்ட பேசியிருக்கேன். அவர்கள் சொல்வது இதுதான், ஐ ஐ பிலீவ் இன் காட். நான் கர்த்தரை நம்புகிறேன். ஐ பிலீவ் இன் காட். ஒரு ஹையர் பவர் இருக்கிறாங்க, ஒரு மேலே ஒரு 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 பவர் இருக்கிறது, ஒரு வல்லமை இருக்கிறது. யாரோ ஒருத்தர் இருக்கிறார் வல்லமை உள்ளவர். யா, அக்ரீட். பட் அதற்காக இங்கே வா அங்கே வா சர்ச்சுக்கு வா, அது பண்ணு இது பண்ணு, இந்த கட்டளைகளை கீழ்ப்படி, கர்த்தரை நேசி, இதெல்லாம் நாட் நெசசரி என்று சொல்கிறார்கள். ஐ நோ ஐ எம் அ குட் பர்சன். நான் நல்லவன் என்று எனக்கு தெரியும். ஐ எம் பீயிங் குட். நான் எதுவும் தவறான காரியம் எதுவும் செய்வதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வகையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிற ஜெனரேஷன், இன்றைக்கு இருக்கிற ஒர்க்கிங் பீப்புள். நன்றாக ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். ஐ ஆல்சோ லிவ்ட் சச் அ லைஃப், ரைட்? என்னுடைய வாழ்க்கையிலும் நான் உங்களைப் போலவே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். எதை பற்றியும் கவலைப்படாமல், எனக்கு நல்ல சம்பளம் இருந்தது, நல்ல ஒரு வாழ்க்கை இருந்தது, நல்ல எதிர்காலம் இருந்தது, பல காரியங்கள் இருந்தது. ஆனாலும் என் வாழ்க்கையில் வெறுமை இருந்து கொண்டே இருந்தது. அதை நீங்கள் ஒரு நாள் அனுபவிப்பீர்கள், உங்களுக்கு தெரிய வரும். Just because you have good work, just because you have good career, just because you have good money and wealth doesn't mean that you have a good life. அது உலக ஸ்டாண்டர்டுக்கு பிரகாரம், உலக தரத்திற்கு பிரகாரம் நீ நல்ல ஒரு தரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்ல முடியும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆண்டவர் பார்க்கும் பார்வையில், you are nobody. You are nobody because you don't depend on God. கர்த்தர் மேல் உன் விசுவாசம் இல்லை. You don't depend on God. You depend on materialistic things which God hates. Hallelujah. பாருங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த வசனத்தை. இந்த வாரம் ஆண்டவர் இதை தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். திங்க் ஓவர் இட். இந்த வாரத்தில் ப்ளீஸ் திங்க் ஓவர் இட். Am I living a careless life? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஒரு கேர்லெஸ் லைஃப் அப்படின்னா ஐ டிபெண்ட் ஆன் மை ஓன் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ். ஐ எம் நாட் கிவிங் காட் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் முதல்ல என் ஆண்டவருக்கு தான் நான் எதையும் கொடுப்பதில்லை. எனக்கு என்ன பிடித்திருக்கிறோ அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பாதுகாப்பு இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்கிறது, நான் கவலைப்பட தேவையில்லை என்று யோசித்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? மிகவும் தவறான வாழ்க்கை. இந்த வேலையில் நான் சேர்ந்திருக்கிறேன், இந்த வேலை வைத்து நான் இதை வாங்கி விடுவேன், அந்த வேலையில் இருக்கிறேன், அதை வைத்து நான் வாங்கி விடுவேன், இந்த சொத்து இருக்கிறது, இதை வைத்து நான் என்னால் வாழ முடியும், இப்படியெல்லாம் நினைக்கிறீங்களா? ஆல் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட் வில் சேஞ்ச் ஒன் டே. எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும். பிகாஸ் எல்லாமே அழிந்து போகும் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள். பாருங்கள், இந்த வசனத்தில் ஃபஸ்ட் போர்ஷன் தான் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். திஸ் இஸ் த கேர்ஃப்ரீ சிட்டி தட் லிவ்ட் இன் சேஃப்டி. இது ஒரு கவலைப்படாத ஒரு ஊர். அதை என்ன நினைத்தது அந்த ஊர்? நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று வாழ்ந்த ஊர். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்தது பார்த்தீர்களா என்று வசனம் சொல்கிறது. இன்றைக்கு அவர்கள் அழிந்து விட்டார்கள் என்று. பாருங்க, அப்போ நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். இரண்டாம் காரியம் பார்த்தீங்கன்னா இதிலே கூட அந்த she said to herself, I am, there is no one beside me. இந்த இரண்டாம் காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் டிபெண்டன்ட். முதல் குறிப்பை நாம் பார்த்தது டிபெண்டிங் ஆன் மணி, மெட்டீரியல், ரிலேஷன்ஸ், பணம், பதவி, சொந்தக்காரர்கள், செல்வாக்கு,
நம்மக்கிட்ட இருக்கும் படிப்பு, நம்மக்கிட்ட இருக்கும் வேலை, நம்மக்கிட்ட இருக்கும் திறமை, இதெல்லாம் வைத்து நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம், நமக்கு எதுவும் ஆகாது என்ற ஒரு நம்பிக்கையில் வாழ்வது தான் முதல் குறிப்பு. அப்படி வாழாதீர்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். அப்படி வாழ்ந்தவர்கள் உண்மையாலே கடைசி நாட்களில் அவர்கள் இறந்து போகும்பொழுது அவர்கள் சொல்வது இதுதான்: நான் எதையும் சாதிக்கவில்லை, எதையும் செய்யவில்லை, என் கர்த்தர் நினைத்ததை நான் வாழவே இல்லை என்று, நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் என்று சொல்கிறார்கள். இரண்டாம் குறிப்பு நாம் பார்ப்பது என்ன இந்த வசனத்தின் மூலமாக? I am beside me there is no one. Self confident, self independent. இண்டிபெண்டாக செய்வது, சுயமாக எனக்கு தெரியும், நான் செய்வேன் என்று கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் நடப்பது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தவறு கிடையாது. ஏன் பாஸ்டர், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் நல்லது தானே? ஒரு பர்சனுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தானே வளர முடியும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். சரிதான். ஆனால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் should not, the self-confidence that we have should not overtake the confidence that we have on God. We have to be God conscious. கர்த்தரை என்றைக்குமே முதலாவது வைக்க வேண்டும். கர்த்தரால் தான் இது நடக்கும் என்று நாம் நினைக்க வேண்டும். If you are circled around self-confident and self-dependence, சுயமாக என்னால் செய்ய முடியும், நான் என்னால் சாதிக்க முடியும், I am என்று, நான் இருக்கிறேன், எனக்கு தெரியும் என்று நீங்கள் சொல்ல ஆரம்பித்தால் பெருமை நமக்குள்ளே வந்துவிடும். நிறைய பேருக்கு நமக்கு வந்து விட்டது. நீங்கள் யோசிக்கலாம், நான் பெருமையானவனா? am I proud? யோசிக்கலாம். how பாஸ்டர், நீங்கள் இப்படி என்னை பெருமை என்று சொல்கிறீர்கள்? A proud person will never surrender to God. பெருமை உள்ளவன் என்றைக்குமே கர்த்தருக்கு அடிபணிந்து வரவே மாட்டான், கர்த்தருடைய சித்தத்திற்கு வரவே மாட்டான், கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வரவே மாட்டான். யார் அவன்? பெருமை உள்ளவன். இப்போ ஒத்துக்கொள்கிறீர்களா? இப்போ ஒத்துக்கொள்கிறீர்களா? ஆமாம், எனக்குள்ள பெருமை இருக்கிறது என்று. ஒரு பெருமை உள்ளவன் ஸ்லோவாக நமக்குள்ளே வளர்கிற ஒரு காரியம். பெருமை என்பது உங்களுக்கு தெரியாமல் வளருவது. ப்ரவுட். எ ப்ரவுட் பர்சன் cannot judge himself. உங்களுக்குள் பெருமை இருப்பது நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. மற்றவர்கள் தான் உங்கள்கிட்ட சொல்லணும் உங்களுக்குள்ள பெருமை இருக்கிறது என்று. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்குள்ளே பெருமை இருக்கிறது என்று. என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பர்சன். இது உலகத்தின் ஸ்டாண்டர்ட். திஸ் இஸ் அ வேர்ல்ட்லி ஸ்டாண்டர்ட். ஆண்டவர் சொல்வது இது இல்லை. God says depend on me. என் மேல் உன் நம்பிக்கை வை என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், நான் ஏற்கனவே இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எகிப்தில் நைல் நதி இருந்தது. அந்த நைல் நதியை கடவுளாக பார்த்தார்கள். ஏனென்றால் இட் சப்ளைட் தம் வாட்டர், இட் சப்ளைட் தம் எவ்ரிதிங் தட் தே ரிக்வயர்ட். அந்த நைல் நதி இருந்ததால் செழிப்பு எகிப்தில் இருந்தது, செல்வாக்கான நாடாக மாறியது. ஆனால் ஆண்டவர் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்து கானான் தேசத்தை காட்டும் பொழுது அங்கே நதிகள் இல்லை. யோர்தான் நதி ஓரமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் சென்டராக இருந்த இந்த பக்கம் கடல், அந்த பக்கம் யோர்தான் நதி, எதுவுமே எந்த ஒரு நதியும் கானான் தேசத்தில் ஓடவில்லை. வெறும் குளங்கள் இருந்தது. அந்த குளங்கள் மழை நீரை தேக்கி வைக்க குளங்களாக இருந்தது. ஆண்டவர் சொன்னது இதுதான்: இஃப் யூ வாண்ட் வாட்டர், see above, lift up your head and pray. Dependent on God. வித்தியாசம் இருக்கிறது. எகிப்தில் இருக்கும்பொழுது அவர்கள் ஆண்டவரை நிமிர்ந்து பார்த்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் அவள் நைல் நதி இருந்தது. அவர்கள் வாய்க்கால்களை வெட்டி கொண்டு விவசாயத்தை செய்து கொண்டு செழிப்பாக இருந்தார்கள். ஆனால் கானான் தேசத்திற்கு வந்த பிறகு இஸ்ரவேலர்களுக்கு அந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஆண்டவர், நீ உனக்கு எது வேணாலும் என்கிட்ட கேள் என்றார். ஹல்லேலூயா.
God says today is the same thing. You have become proud in your life. உனக்குள்ளே பெருமை வந்துவிட்டது. You have become proud. உன்னுடைய பிள்ளைகளை பற்றி உனக்கு பெருமை வந்துவிட்டது. உன்னுடைய பேர பிள்ளைகள் பற்றி உனக்கு பெருமை வந்துவிட்டது. உன்னுடைய வீடு, உன்னுடைய சொத்து, உன்னுடைய எல்லா காரியங்களை பற்றி உனக்கு பெருமை வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொல்கிறார். மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை ஆண்டவரே, எனக்குள் பெருமை வேண்டாம், பெருமை இல்லை என்று சொல்லாதீர்கள். பெருமை எனக்குள்ளே வேண்டாம், நான் தாழ்ந்து உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். எதிர்த்து நிற்காதீர்கள். டோன்ட் ரிபல் அகேன்ஸ்ட் காட்ஸ் வேர்ட்ஸ். ஆண்டவரே, நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே, எனக்குள்ளே பெருமை இருக்கிறது. நான் கொஞ்சம் வழி விலகி போய்விட்டேன். என்னுடைய இஷ்டம் போல எனக்கு என்ன தெரிகிறதோ அதன்படி நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன். உம்முடைய சித்தத்திற்கு நான் ஒப்பு கொடுத்து என் வாழ்க்கையை நடக்கவில்லை என்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் இப்போ இருக்கிற சூழ்நிலையை மாற்றி ஆசீர்வாதமாக அவருடைய சித்தத்தின்படி உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பி ஜீவிக்கிறவர்கள் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. God never leaves. God never forsakes. God will never forsake you if you lead a life that is very that if you lead a life in the ways of the Lord and it's very close to God's ways. கர்த்தருடைய வழிகளில் நீ நட. கர்த்தருடைய வழிகளில் நீ நட. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கையை நீ நட. Surrender your life to God. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இதை தான் நம்மிடம் சொல்கிறார். நீ கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. இந்த வசனம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் அசிரியா தேசத்தை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறார். அசிரியர்கள் நினிவே பட்டணத்தை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறார். ஒரு காலத்தில் நினிவே பட்டணம் மனம் திரும்பியது. யோனா போய் பிரசங்கம் செய்யும் பொழுது அந்த நினிவே பட்டணம் மனம் திரும்பியது. ஆடு மாடுகள் ராஜாவிலேருந்து எல்லாரும் ஆடு மாடுகள் எல்லாருமே உபாசம் இருந்து எல்லாரும் அந்த தேசம் முழுதும் ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். ஆண்டவர் அவர் கோபத்தை மாற்றிக்கொண்டார். அவர் அவர்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். அசிரியர்களை பெரிய ராஜ்யமாக மாற்றிவிட்டார். ஆனால் அதே அசிரிய தேசத்தை பற்றி இன்றைக்கு ஜெபனியா புத்தகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களில் அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தரின் வார்த்தைக்கு எதிராக சென்றார்கள். அதே அசிரிய தேசம் இஸ்ரவேலர்களை கைதியாக்கி கொண்டு போய்விட்டது. deported all Israelites. அந்த அவர்களை பற்றி தான் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எங்களை எதுவும் செய்ய முடியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஒரு கேர்லெஸ் லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பட் இட் இஸ் நாட் ஸோ. ஒரு நாள் வரும், கர்த்தர் தான் ஜெயிப்பார். God will win அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வசனம் ஆண்டவர் அழகாக எழுதப்பட்டிருக்கிறார். நம் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் சொல்வது இதுதான். டோன்ட் லிவ் purposeless and a careless life. ஒரு பொறுப்புள்ள வாழ்க்கையை வாழுங்கள். ஏனோதானோ என்ற வாழ்க்கையை வாழாதீர்கள். என் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கிறது. என்னிடம் இருக்கும் பொன்னும் பொருளும் என்னை காப்பாற்றும். என் செல்வாக்கு என்னை காப்பாற்றும். என் நண்பர்கள் என்னை காப்பாற்றுவார்கள். என் சொந்தக்காரர்கள் என்னை காப்பாற்றுவார்கள். என்னை காப்பாற்ற தெரியும். எனக்கு சுய நம்பிக்கை இருக்கிறது. ஐ ஆம் இண்டிபெண்டன்ட். என்னால் சுயமாக எல்லாம் செய்ய முடியும். இதை செய்யாதீர்கள். பெருமை உங்களுக்குள் வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொல்கிறார். மனம் மாறுங்கள். கர்த்தரின் ராஜ்யம் வெகு சீக்கிரம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் அதை பற்றி கொண்டு ஜீவிப்போம். மாறினவர்களை ஆண்டவர் கர்த்தரை வார்த்தை பெற்றுக்கொண்டு மாறினவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார், மாற்றுகிறார், அவர்களை காப்பாற்றுகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை செய்வோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். Heavenly Father, we praise you, Lord. Heavenly Father, we praise you, Lord. Thank you, Lord, for this wonderful day. அப்பா, இந்த நாளுக்காக நன்றி. அப்பா, இந்த நாளில் கூட எங்களை கர்த்தாவே நீர் உருவாக்கி கொண்டு வருவதற்காக நன்றி. அப்பா தேவரீர், அப்பா நாங்கள் சுயமாக கர்த்தாவே அப்பா இண்டிபெண்ட்டாக நாங்கள் வாழ விருப்பமில்லை ஆண்டவரே. பெருமை எங்களுக்குள்ளே வந்து விட்டதாண்டவர். எங்களை அறியாமல் பெருமை என்ற ஒரு மரம் எங்களுக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. தாழ்மை அப்பா தேவரே, தாழ்ந்தால்தான் அப்பா கர்த்தாவே மற்றவர்களை நேசிக்க முடியும், மற்றவர்களை அணைத்து பிடிக்க முடியும்.
ஆண்டவரே, உம்மிடத்தில் நெருங்கி வர முடியும். தாழ்ந்தால் தான் என்னால் ஒப்பு கொடுக்க முடியும். ஆண்டவரே, எனக்கு தாழ்மையை தாங்க. ஆண்டவரே, மனிதர்களை நம்பி, பொருட்களை நம்பி, செல்வாக்கை நம்பி வாழ கர்த்தாவே தேவரே எனக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவரே, I don't trust in money. I don't trust in people. I don't trust in my career and my education, Lord. இதெல்லாம் நீங்கள் தந்தது ஆண்டவரே. செல்வாக்கு, பணம், பொருள், குடும்பம், அப்பா தேவரீர், எந்த ஒரு கர்த்தாவே நகையோ பொருளோ பொண்ணோ காரோ பங்களாவோ எது என்கிட்ட இருந்தாலும், என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லாம் நீர் கொடுத்தது ஆண்டவரே. I received it from you. எல்லாம் நீங்கள் கொடுத்து நான் உங்களிடத்தில் பெற்றுக்கொண்டேன் ஆண்டவரே. அது எனக்கு கர்த்தாவே முக்கியம் இல்லை அப்பா. அது நீர் கொடுத்ததை நாங்கள் பொறுப்பாக பார்த்துக்கொள்கிறேன், அவ்வளோதான் ஆண்டவரே. ஆனால் நீங்கள் தான் அப்பா முக்கியம். நான் அதை நம்பி இல்லை ஆண்டவரே. நீங்கள் தான் எனக்கு முக்கியம். என் வாழ்க்கையில் அப்பா தேவரே, நான் ஒரு பொறுப்பில்லாத வாழ்க்கையை வாழாதபடி அப்பா ஜாக்கிரதை உள்ள வாழ்க்கையை வாழ நீர் கிருபை தாங்க. வேத சத்தியத்தின்படி விசுவாசமுள்ள வைராக்கியமுள்ள வாழ்க்கையை வாழ எனக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. உம்முடைய கரத்தில் என் வாழ்க்கையை கொடுக்குறேன். இந்த ஜெபத்தை ஆண்டவர் ரட்சகர் மீட்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பொறுப்பில்லாத வாழ்க்கையை வாழாதீர்கள், கர்த்தருக்கான வைராக்கியமான வாழ்க்கையை வாழுங்கள். ஆமென், ஹல்லேலூயா.